Hi viewers, welcome to Bell Icon channel. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பனா தான் உங்களுக்கு கிளியரான ஐடியா கிடைக்கும். 1080 பிக்சல்ல பாருங்க. வீடியோ கிளாரிட்டியா இருக்கும். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா, என்னோட வண்டி ராயல் என்ஃபீல்ட் நியூபார்ன் கிளாசிக் 350ல பின்னர் டயர் பஞ்சர் ஆயிருச்சு. பஞ்சர் எப்படி ஓட்டுறது அப்படிங்கற வீடியோ நான் வந்து இப்ப கவர் பண்ணல. ஏன் பாத்தீங்க அப்படினா, உங்களுக்கு தெரியும் பஞ்சர் எப்படி பண்ணுவாங்க, ஓட்டுவாங்க அப்படினு. இதுல என்ன காமிக்க போறேன் அப்படினா, வீல் எப்படி கழட்டி மாட்டுறது அப்படிங்கற மாதிரி காட்ட போறேன். ரியல் வீல ஷோரூம் காரங்களுக்கு கால் பண்ணிருக்கேன். அவங்க வந்து RIC மூலமா இப்ப ஸ்டாஃப் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. ஸ்டாஃப் வந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வீடியோட கிளிப்பிங் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டன் பண்ணிருப்பேன். அதே சமயம் ஃப்ரேம் போக போக கொஞ்சம் ஐடியாலாம் சொல்றேன். நல்லா பாத்துக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகேங்க, டெக்னீஷியன் வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பிரேக் பேடை ரிமூவ் பண்ணணும். ஓகே, பிரேக் பேட் ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பிரேக் ஃப்ளூயிட் கேபிளையும் ABS கேபிளையும் வந்து ரிமூவ் பண்ணணும். நெக்ஸ்ட் 24 mm ஸ்பிண்டில் நட்டை ரிமூவ் பண்ணணும். 24 mm ஓப்பன் ஸ்பேனர் யூஸ் பண்ணி. அந்த ஸ்பிண்டிலோட ஹெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோல் இருக்கும். அதில் ஸ்க்ரூ டிரைவரில் உள்ளே கொடுத்து சப்போர்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்பிண்டில் நட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ண முடியும். ஒரு விஷயம், இந்த ரிமூவ் பண்ணுறப்ப யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பேனர் இருக்குது இல்லைங்களா, அதனால் ஹெவியானதாக இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம டார்க் வந்து ஈஸியாக அப்ளை பண்ணி ரிமூவ் பண்ண முடியும். இல்லைன்னா சிரமம்னு வச்சுக்கோங்களேன். ஸ்பிண்டில் நட்டையும் வாசரையும் வந்து கழட்டியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பிண்டில் ரிமூவ் பண்ணணும். ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து இந்த எண்டில் வச்சு தட்டும் போது அடுத்த எண்டு வெளியாக அது வெளியே வந்துடும். பாதிக்கு பாதி வெளியே வந்துடும் வச்சுக்கோங்களேன். இப்போ வந்துருச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஸ்க்ரூ டிரைவர் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்படி இழுத்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு ஈஸியாக ஸ்பிண்டில் வெளியே வந்துடும். இதே எடுத்தெடுப்புலேயே நம்ம வந்து ஸ்பிண்டில் இந்த மாதிரி உள்ளே வச்சு எடுக்க ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம். அதனால் அந்த சைடு தட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியே வந்துடும். நீங்கள் இழுக்கும்போது ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்பிண்டில் வந்து எடுக்கிறது கொஞ்சம் சிரமம் தான் வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் வீலை சேக் பண்ணி ஒரு பொசிஷன் பண்ணிவிட்டு எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறம் இதை சேஃபாக ப்ளேஸ் பண்ணணும். ஏன்னா இந்த ஸ்பிண்டோட எண்டில் பார்த்தீங்கன்னா த்ரெட் இருக்குது இல்லைங்களா, அது ரொம்ப லைட்டாக இருக்கும். அதனால் வாசரும் சும்மா அந்த நட்டும் ஜஸ்ட்டு போட்டுவிட்டு ஒரு ஓரமாக சேஃபாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்விங்காம்லேருந்து செயின் அட்ஜஸ்டர் வெளியே எடுக்கணும். செயின் அட்ஜஸ்டரை வந்து எடுக்கும்போதே அதோட பொசிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்குங்க. ஏன்னா பொசிஷன் ரொம்ப முக்கியம். அந்த டிஸ்க் அசம்பிளி அப்படியே கழட்டி சைலன்சர் மேலே வச்சிடலாம். அதே எண்டில் இருக்கக்கூடிய ஸ்பேஸை ரிமூவ் பண்ணலாம். அது எப்படி இருக்கோ பொசிஷன் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து டிரைவ் செயினை ஸ்ப்ராக்கெட் வந்து ரிமூவ் பண்ணணும். இந்த ஸ்ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு எண்ட்லேயுமே ஸ்பேசர் இருக்கும். இது ஒரு ஸ்பேசர். இப்போ இந்த ஸ்ப்ராக்கெட் எடுக்கும்போது பாருங்கள், இன்னொரு ரெண்டில் இன்னொரு ஸ்பேசர், மொத்தம் 2 ஸ்பேசர். அதோட பொசிஷன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி இதில் நீங்கள் பார்த்துக்கணும். ஓவராலாக எதை நம்ம ரிமூவ் பண்ணுறோமோ அதோட பொசிஷன் நம்ம பார்த்துக்கணும். ஜஸ்ட் அந்த ஹப் கனெக்டரை வந்து சும்மா தொடச்சி விட்டு வீலை ரிமூவ் பண்ணிடலாம். ஆனால் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ஒவ்வொரு செக்ஷனையும் ரிமூவ் பண்ண க்ளீன் பண்ணுறது பெஸ்ட்டு. வண்டியை சாட்சியாக வந்து நம்ம வீலை வெளியே எடுக்கணும். வண்டியை கேர்ஃபுல்லாக சாய்க்கணும். ஏன்னா சென்டர் ஸ்டாண்டில் இருக்கனால நம்ம கொஞ்சம் கரெக்டாக பண்ணலைன்னா நமக்கு டேமேஜ் ஆயிரும், வண்டிக்கு டேமேஜ் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எண்டில் இருக்கக்கூடிய ஸ்விங்காமோட செயின் அட்ஜஸ்டரி வந்து நம்ம ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தெரியும், அதில் ஒரு சின்ன கம்மி மாதிரி நீட்டிகிட்டு இருக்கும். அதுதான் பாட்டமில் வரணும். அந்த மாதிரி வச்சு தான் நாம் லாக் பண்ணணும். உங்களுக்கு காமிக்கணும் லாக் பண்ணி காமிச்சோம். மற்றபடி இதை ரிமூவ் பண்ணிடலாம். வீலை ரிமூவ் பண்ணிட்டு இப்போ இதை வந்து பஞ்சர் ஷாப்புக்கு எடுத்து சீல் பண்ணுற கொண்டு போகிறாங்க. பஞ்சரை சீல் பண்ணிட்டாங்க. இப்போ எப்படி வந்து மறுபடியும் ஃபிட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னாவே தெரியும், வீலை சாய்ச்சா வாக்கில் உள்ளே வந்து புஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வண்டியை சாய்ச்சி பிடிச்சாதான் நேராக வந்து வீலை வச்சு நாம் பொசிஷன் பண்ண முடியும். அப்படி சாய்க்கும் போது ரொம்ப ஓவராக சாய்ச்சிடக்கூடாது, கேர்ஃபுல்லாக சாய்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா செயின் ஸ்ப்ராக்கெட்டை வீல் ஹப்போடையும் டிரைவ் செயினோட ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த செயின் ஸ்ப்ராக்கெட்டோட 2 எண்டோட ஸ்பேசரையும் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும். ஸ்பேசராக இருந்தாலும் இல்லை ஸ்ப்ராக்கெட் போய் வீல் ஹப்பில் ஃபிக்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், கரெக்டான பொசிஷன் இல்லைன்னா அதுவே ஃபிக்ஸ் பண்ண விடாதுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த எண்டில் இருக்கக்கூடிய ஸ்விங்காமோட செயின் அட்ஜஸ்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். இதை வந்து ஃபஸ்ட்டு செயின் அட்ஜஸ்டரை மாட்டுறதுக்கு முன்னாடி அதை லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஸ்பிண்டில் உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம். ஏன் வந்து செயின் அட்ஜஸ்டர் நெட்டை வந்து லூஸ் பண்ணிக்கணும்னா அப்போனா தான் அந்த ஸ்பிண்டில் உட்கார வைக்கும்போது ப்ராப்பராக ஃபிட் ஆகும். இந்த எண்டிலேருந்து ஸ்பிண்டில் இன்சர்ட் பண்ண போகிறோம். இன்சர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பிண்டில் வந்து செயின் ஸ்ப்ராக்கெட்டோட 2 ஸ்பேசரையும் அதே சமயம் வீல் ஹப்போட அந்த சென்டர் டையாவையும் கவர் பண்ண மாதிரி இன்சர்ட் பண்ணுவோம். இன்சர்ட் பண்ணும்போது கொஞ்சம் சேலஞ்சாக தான் இருக்கும். வீலை கொஞ்சம் தூக்கி வச்சோ கொஞ்சம் சேக் பண்ணியோ ஒரு பொசிஷன் கொடுத்து தான் நம்ம ஈஸியாக அந்த ஸ்பிண்டில் இன்சர்ட் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செயின் அட்ஜஸ்ட் பண்ணி செயின் அட்ஜஸ்டரையும் லாக் பண்ண வேண்டியது இருக்கும். அதே சமயம் ஸ்பிண்டிலையும் இன்சர்ட் பண்ண வேண்டியது இருக்கும்.
இப்போ இந்த ரைட் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து ஸ்பிண்டில் எதெல்லாம் கவர் பண்ணி எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு. ஒரு இதில் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வரலன்னா கொஞ்சம் கரெக்டாக வச்சு செட் பண்ணி நாம் நைலன் ஹேமரோ இல்லை கொஞ்சம் சாஃப்டான ஹேமரோ வச்சு அந்த சைடு தட்டோம்னா எதிர்பார்க்குற அளவுக்கு ஸ்பிண்டில் வெளியே வந்துடும். இந்த எண்டில் வந்து ஸ்பிண்டில் எதை கவர் பண்ணும் அப்படின்னா ஸ்பேஸரை கவர் பண்ணும். அதே போல் இந்த டிஸ்அசம்பிள் செட் இருக்குது பாருங்கள், இதை கவர் பண்ணும். இந்த ரெண்டையும் கவர் பண்ணி தான் அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த நெட்டு போர்ஷனுக்கு வரும். அப்படி நம்ம ஸ்பிண்டிலோட ஹெட்டை வந்து ஹேமரை வச்சு தட்டும்போது கரெக்டான பொசிஷனில் வந்து வச்சுருக்கோமா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்பிண்டில் வந்து நம்ம ஹேமரை வச்சு தட்டணும். சப்போஸ் அந்த ஸ்பிண்டில் கிராஸாக வச்சிட்டோம் அப்படின்னா அங்கே உள்ளே இருக்கக்கூடிய ஸ்பேரெல்லாம் அதை வீக் பண்ணிடும். அதே சமயம் ஸ்பிண்டிலோட எண்டில் வந்து உங்களுக்கு த்ரெட் இருக்குது இல்லைங்களா, அதுவும் டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குது. அதனால் கரெக்டாக சீட்டிங்காக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்பிண்டில் புஷ் பண்ணணும். அப்புறம் ஹேமரை வச்சு தட்டுறதும் பண்ணணும். இந்த டிஸ்க் அசம்பிளியும் பார்த்தீங்கன்னா அதனுடைய பொசிஷனில் கரெக்டாக உட்கார வச்சு லாக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பிண்டில் லெஃப்ட் ஹேண்டில் 2 ஸ்பேசரு செயின் ஸ்ப்ராக்கெட் வழியாக அதுக்கப்புறம் அந்த வீல் வழியாக டயரில் வந்து வந்துருச்சு. இந்த எண்டில் பார்க்கும்போது ஸ்பேசரு அதுக்கப்புறம் டிஸ்க் அசம்பிளியை கவர் பண்ணி வெளியே வரும், அந்தளவுக்கு வர வச்சுருப்போம். அதுக்கப்புறம் இந்த ஸ்விங்காமில் இந்த சைடோட செயின் அட்ஜஸ்டரை வந்து இன்சர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ஸ்பிண்டில் மறுபடியும் இன்னும் புஷ் பண்ணி ஃபுல்லாக வெளியே வர வைக்கணும். ஸ்பிண்டில் இந்த செயின் அட்ஜஸ்டரை வந்து இன்சர்ட் பண்ணும்போது நமக்கே தெரியும், அதில் வந்து ஒரு எண்டில் கம்பி கீழே நீட்டிகிட்டு இருக்கும், அது பாட்டம் வர மாதிரி வச்சு நம்ம புஷ் பண்ணி லாக் பண்ணணும். இதை ரீர்வில் வந்து நாமளே ரிமூவ் பண்ணி ஈஸியாக வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். ஏன்னா இன்சர்ட் பண்ணும்போது 2 சேலஞ்ச் இருக்குது. என்னென்னா அந்த ஸ்பிண்டில் வந்து லெஃப்ட் ஹேண்ட்லேயும் ரைட் ஹேண்ட்லேயும் எதை கவர் பண்ணதோ அதை கரெக்டான பொசிஷனை வச்சு நம்ம இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணுற ஹார்ட் ஆகிற மாதிரி இருந்தால் சாஃப்டான ஹேமர் யூஸ் பண்ணி ஸ்பிண்டில் நேராக வச்சு நம்ம லைட்டை தட்டி எதிர்பார்த்த அளவுக்கு வெளியே எடுத்துட வேண்டியதான். இன்னொரு சேலஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்பிண்டில் ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு அதனுடைய ஃபைனல் எண்டு நெட்டு போடக்கூடாது. ஏன்னா செயினை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணணும். 2 எண்டுலேயுமே வந்து செயின் அட்ஜஸ்டர் இருக்கும். செயின் எந்த அளவுக்கு வந்து ப்ளே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செயின் அட்ஜஸ்டர் 2 எண்டுலையுமே டைட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் அந்த ஃபைனலாக இருக்கக்கூடிய 24 mm நெட்டை வந்து வச்சு நாம் டைட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பிண்டில்னு 24 mm வந்து டைட் வைக்காமல் முதல்ல செயினை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். செயின் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்டு அந்த ஸ்விங்காமில் வரக்கூடிய 2 செயின் அட்ஜஸ்டரையும் டைட் வைக்கணும். செயின் பிளேவை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் 2 ஹேண்டையுமே டைட் வைக்கணும். டைட் வச்சதுக்கப்புறம் தான் அந்த ஸ்பிண்டில் வரக்கூடிய நெட் இருக்குது பார்த்தீங்களா 24 mm, எந்த அளவுக்கு டார்க்கோ அந்தளவுக்கு டார்க் வச்சு நம்ம டைட் பண்ணிடணும். அப்புறம் டிஸ்க் அசம்பிளிலேருந்து 2 பிரேக் பேடை கழட்டணும் இல்லைங்களா, அந்த பிரேக் பேடை மறுபடியும் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பின் போட்டு லாக் பண்ணிடணும். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏபிஎஸ் கேபிளையும் அதுக்கப்புறம் ஃப்ளூயிட் கேபிளையும் வந்து அதே சாக்கெட்டில் வச்சு லாக் பண்ணிடணும். அப்புறம் வீலை ரோல் பண்ணி பார்க்கணும். ஃப்ரீயாக ரோல் ஆச்சு அப்படின்னா நம்ம ப்ராப்பராக வந்து எல்லாத்தையும் செட் பண்ணிக்கோன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து செயினை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் 2 சைடுமே பேலன்ஸ் பண்ணி செயின் அட்ஜஸ்டர் வந்து லெஃப்ட் ரைட்டு எப்படி டைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் முடிஞ்சால் நான் அப்லோட் பண்ணுறேன். நான் அப்ரோச் பண்ண ஷோரூம்காரங்க பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ப்ராப்பராக பண்ணாங்க. ஷார்ட் டயத்துலேயே ஆர்ஐஸோட லிங்க் கொடுத்துட்டு அதே சமயம் கரெக்டான டெக்னீஷியன் வந்து அனுப்பிச்சி விட்டாங்க. வந்த டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா வீட்டிலே வந்து ப்ராப்பராக பர்ஃபெக்டாக வந்து ஒர்க்கை முடிச்சு கொடுத்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களால் இதை பண்ண முடியும் அப்படின்னா பண்ணும்போது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் ஐடியா கிளியராக கொடுக்கலாம். இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக உள்ள வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.